சரி. அதாவது தஜ்ஜால் என்ற ஒருவனை இறைவன் படைத்து மனிதர்களை குழப்புவதற்குரிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அதை ஏன் அல்லாஹ் கொடுத்தான் என்று கேள்வி கேட்குறார். இது நீங்கள் தஜ்ஜாலுக்கு போய் கேட்குறத விட வேறு ஒரு இடத்துல வேறு விஷயத்துக்கு கேட்கலாம். ஏன்னா தஜ்ஜால் இனிமேல் ஒரு சின்ன ஒரு நம்பரில் உள்ள மக்களை தான் குழப்ப போகிறான். நம்மளோட உட்காந்துக்கிட்டே ஒருத்தன் குழப்புறான், அவனை பற்றி கேட்டிருக்கலாமே. நம்மளோட இருந்து விட்டு சைத்தான்கிறவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அழியக்கூடிய அத்தனை மக்கள்கிட்டையும் போய் உட்காந்து என்ன செய்கிறான், அவனு தான் குழப்புறான். குழப்புவதற்குரிய சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்குறான். எந்தளவு கொடுத்துருக்குறான்னு கேட்டால், அல்லது வஸ்விசு ஃபீ சுதூரின்னாஸ், மனிதர்களின் உள்ளங்களிலே நுழைஞ்சிக்கிட்டு தவறான எண்ணங்களை நினைஞ்சிடறான், போட்டு விடுகிறான். அப்போ உள்ளத்தில் வெளிப்படையாக பிடிச்சி கையை பிடிச்சினா இழுக்க மாட்டான். நம்ம உள்ளத்துக்குள்ளே யாரும் நுழையவே இயலாது. அது உள்ளக்க போய் நுழைஞ்சிற அளவுக்கு அவனுக்கு என்ன இருக்கிறது, பவர் இருக்கிறது. அப்போ தப்புன்னு தெரிஞ்சால் கூட அந்த தப்பை விட மாட்டேங்கிறான். சில காரியங்கள் தவறுன்னு தெரியும், அதுக்கே ஒருத்தன் அடிக்ட் ஆகி போயிட்டான்னு சொன்னால் அதை சைத்தான் ஜெயிச்சு என்ன செஞ்சிடறான், அந்த காரியத்தை நம்மளை செய்ய வச்சு போடுறான். அப்போ அவன்கிட்டையும் ஒரு அபரிமிதமான தஜ்ஜால்கிட்ட இருப்பதை விட பல கோடி மடங்கு அவங்ககிட்ட அதிகமான ஆற்றல் இருக்கிறது. அப்போ அதை கரெக்டாக விளங்கியிருந்தால் தஜ்ஜால் மேட்டரே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன விளங்கின, இறைவனை பொறுத்த வரைக்கும் உங்களை அவன் இறைவன் எதை விரும்புகிறான்னு கேட்டால், மனிதன் என்ற ஒரு படைப்பை அவன் படைக்க விரும்புகிறான். மனிதன் என்ற படைப்பை ஏன் படைக்க விரும்புகிறான், இறைவனை வணங்குறதுக்குன்னு சொல்லிட்டா கூட, வணங்குறதுனா மலக்குகள் வணங்கிட்டு தானே இருந்தாங்க, நம்மளை விட நல்லா தானே வணங்கினாங்க. மலக்குகளை விட நம்ம தஸ்பீ பண்ணி போடுறோமா, மலக்குகளை விட நம்ம சைதா பண்ணி போடுறோமா, மலக்குகளை விட நம்ம இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்துடுறோமா. ஒரு கட்டளையை கூட மீற மாட்டாங்க, சொன்னதை செய்து முடிப்பாங்க. ஓ எஃபாலும் நம்ம யுமரூன், எது கட்டளையிடப்படுகிறதோ அதை செஞ்சு முடிப்பாங்கலாம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி வணக்கம் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம் என்று சொன்னால், நம்மளை படைச்சே இருக்க தேவையில்லை, நம்மளோட சூப்பராக மலக்குகள் வணங்கினாங்க. அப்போ இறைவன் வணங்குறதுனா எப்படி, எந்த மாதிரி வணக்கத்தை விரும்புகிறான் என்று கேட்டால், உனக்கு வணங்கவும் முடியணும், வணங்காமல் இருக்கவும் முடியணும். அப்படி படைப்பாக நீ இருந்து உன்னை ஜெயிச்சுட்டு என்னை வணங்கணும். ஒரு நம்பிக்கையை தூக்கி போட்டுவிட்டு இன்னொரு நம்பிக்கையை நீ என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். உனக்கு திருடவும் முடியணும், திருடுவதை விடவும் முடியணும். அப்படி ரெண்டு ஆசை உனக்கு இருக்கும் பொழுது, திருட மாட்டேன்னு ஒரு வைராக்கியம் எடுத்துட்டு நீ வணங்குறிய, அது எனக்கு வேணும். உனக்கு பள்ளிவாசலுக்கு வரவும் முடியணும், வராமல் இருக்கவும் முடியணும். அப்படி இருக்கும் பொழுது ரெண்டும் செய்ய உனக்கு முடியும் பொழுது இல்லைன்னு உன்னை தேர்ந்தெடுக்கிறிய, நீனா தேர்ந்தெடுத்து செய்கிற வணக்கம் தான் எனக்கு வேணுங்கிறான் அல்ல. அதுக்கு தான் நம்மளை படித்தது. மற்ற வணக்கங்கள் அப்படி அது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு மிஷின் மாதிரி வணங்குறது இருக்குத, அது மலக்குகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினச்சா கூட வேற ஒன்று செய்ய இயலாது. மலக்கு நினச்சா கூட திருட முடியுமா, என்னதை போய் திருட போகிறாரு. மலக்கு நினச்சா கூட கோல் சொல்லுவாரா, மலக்கு நினச்சா கூட அல்லாவுக்கு டேக்கா கொடுத்துட்டு போயிடுவாரா, முடியாது. அவர் நினச்ச எப்படி நம்ம ஒரு இந்த மிஷின்கள் எப்படியெல்லாம் இருக்கிறதோ, மிஷின்னா மலக்கு மிஷின் வழங்கிடக்கூடாது. இந்த தன்மையில் மட்டும் எந்த மாதிரி இதுக்குன்னு படைச்சா அதை தான் செய்யும் இருக்குல்ல, சாவி கொடுத்தா சுற்றிக்கிட்டு இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி சாவி முடிகிற வரைக்கும் அந்த பொம்மை சுற்றும். அந்த மாதிரி மலக்குகளை பொறுத்த வரைக்கும் குனின்னு அல்லாஹ் சொல்லுவான். நம்மளாக இருந்தால் என்ன செய்கிறது, எவ்வளோ நேரத்துக்கு குனியன்னு கேட்போம், எத்தனை நிமிஷம்னு கேட்போம். மலக்கு என்ன செய்வார், குனினா குனிஞ்சிருவார். எப்போ எந்திரிப்பார், எந்திரின்னு சொன்னால் தான் எந்திரிப்பார். லட்சம் வருஷம்னாலும் குனிஞ்சிட்டே இருப்பார். அப்போ இது என்னன்னு கேட்டால், அவர் இயல்புலையே சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை உள்ளவராக மலக்கு படைக்கப்பட்டிருக்கிறார். மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் செய்யவும் செய்வான், செய்யாமலும் போயிடுவான். அப்போ இறைவன் எப்படிப்பட்ட படைப்பை நாடு படைக்க விரும்பி நம்மளை படைச்சிருக்கான் என்று சொன்னால், உன்னைய நல்வழி உனக்கு கெட்ட வழி ரெண்டையும் முன்னாடி வச்சிடுறது, ரெண்டுக்கும் உன்னை இழுக்கிறதுக்கான தூண்டுதலை உனக்குள்ளே அமைக்கிறது. நல்லது செய்வதற்கான தூண்டுதலும் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. நல்லது செய்வதற்கான மலக்குடைய தூண்டுதலும் கெட்டது செய்வதற்கான சைத்தானுடைய தூண்டுதலும் ரெண்டும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. இந்த ரெண்டில் நீ எங்கிட்டு போகிற, இதுக்கு தான் சைத்தான் நல்லா படைச்சது. சைத்தானை படைக்கலைன்னு சொன்னால் நீங்கள் மலக்காக தான் இருப்பீங்களே, மனுஷனாக இருக்க மாட்டீங்க. சைத்தானை படைக்கலன்னு வைங்க, படைக்காட்டி என்ன பண்ணுவீங்க, தக்பீர் கட்டிக்கிட்டே இருப்பீங்க, நின்று இருக்க வேண்டியதான். வணங்குதா, வேறு ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. வணங்குதா, பொய் புரட்டு கோழு பித்தலாட்டம் ஒன்றுமே இருக்காது. அப்போ அந்த சைத்தானை படைச்சதை எதுக்குன்னு கேட்டால், அதாவது இந்த ரெண்டையும் கொடுத்து இவனை கெட்டு போகிறதுக்கும் இவனை இழுக்கிறதுக்கும் ஒரு வழியை உண்டாக்கணும், கெட்டு போகாமல் இப்படி போகிறதுக்கும் வழியை உண்டாக்கணும். இப்போ இவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம்,
இவன் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்கிறானா, ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கெட்டதை தேர்ந்தெடுக்கிறானா? இந்த அறிவுக்கும் ஆசைக்கும் மத்தியில் ரெண்டு போட்டி எல்லாம் உள்ளத்தில் வச்சிருக்கிறான. அறிவை வந்து மலக்கு இயக்குறாரு, ஆசையை வந்து சைத்தான் இயக்குறான். இந்த ரெண்டுக்கு மத்தியில் ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தில் ஜெயிச்சு என்னை வணங்கணும், நீனா வணங்கணும். அதான் நான் உன்னை இயல்புலே படைச்சிருக்கிறதுனால வந்து வணங்குறதுக்கு பேர் வணக்கம் கிடையாது. மரம் கூட எல்லாம் வணங்குதுன்னா என்ன வணங்குது? அது பாட்டுக்கு பூக்குது, அது பாட்டுக்கு காய்க்குது. அப்போ காய்க்காமல் இருக்க முடியாத. இல்லை நான் இன்றைக்கி எனக்கு வயிற்று வலிக்குது, நான் காய்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அது அல்ல எதுக்கு படைச்சிருக்கு? சூரியன்லேருந்து வெப்பம் வருது, நான் இன்னிலேருந்து வெப்பம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு அது என்ன வேலை செய்யணும்னு எல்லாம் படைச்சிருக்கிறான்னு அது எல்லாம் அப்படி எந்திரங்கள் மாதிரி உள்ள விஷயங்கள். மனிதன் படைப்பெல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவனை வந்து ரெண்டு பாதையை கொடுத்து நீ இங்கிட்டு போறியா அங்கிட்டு போறியா, அதுதான் அறிவுங்க. பகுத்தறிவுண்டாலும் அதுதான் இல்லைன்னா அது பகுத்தறிவுக்கு வேலையே கிடையாது. பகுத்து அறிகிறது சொன்னாலேயே பகுத்தல் என்று எப்போ வரும்? ஒன்றே ஒன்று தான் என்னத்தை போட்டு பகுக்கிறது? ரெண்டு இருந்தால் தான் பகுக்க முடியும். இது குவாலிட்டி என்ன, இது குவாலிட்டி என்ன, இது என்ன தரம், இது என்ன, இது வேலை. பகுக்கிறதுனால என்ன இருக்கணும்? ரெண்டு பொருள் வேணுமா இல்லையா? அப்போ வந்து பகுத்து உணர்ற மேட்ரை எங்கே வரும்னு கேட்டால், ரெண்டு இருந்தால் தான், குறைஞ்சது ரெண்டு, நிறையவும் இருக்கலாம், ரெண்டு குறைஞ்சது இருக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து சைத்தான்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பகுத்தே உணர வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் வாட்டுக்கு மிஷின் மாதிரி போயிட்டே இருப்பீங்க. அது வந்து அதான் ஏற்கனவே உங்களோட சிறப்பாக மலக்குகள் இருக்கிறாங்களே, உங்களை படைச்சே இருக்க வேண்டியது. அந்த அடிப்படையில் ஷைத்தானை அல்லாஹ் எதற்கு படைத்திருக்கிறானோ அந்த மாதிரி தான் தஜ்ஜாலு. இன்னும் அங்கங்கே சில இந்த ஏமாற்றக்கூடிய பித்தலாட்டக்காரங்க, மேஜிக் செஞ்சு இந்த மாதிரி அது மாதிரி ஆட்கள்லாம் அல்லாஹ் படைச்சு என்ன செய்கிறான்? சில அவங்கள்ட்ட சில சக்தியெல்லாம் வெளிப்படுற மாதிரி எல்லாம் செஞ்சு நமக்கே விட தெரியாமல் குழப்பத்தை உண்டாக்கி நம்ம வழிகட்டு போயிடுறோமா? அறிவை கொண்டு சிந்திக்கிறோமா? என் மூசா நபி காலத்தில் இந்த சாமுரிங்கிறவன் ஒரு தங்கத்தில் தான் ஒரு சிலை மாதிரி செஞ்சான் காலமாட்டை, அது சத்தம் போடுது. அப்போ தடுமாறி போயிட்டாங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறான்? நீ ஏன்டா அதை பார்த்து தடுமாறுற? நீ தானே செஞ்சே பார்த்துட்டு தானே இருந்த. அதுலேருந்து ஒரு சத்தம் வந்தால் கடவுளாயிருமா? அதில் வந்து சத்தம் வந்துச்சுன்னா ஒரு தடவை வந்து மறுபடியும் வராதுன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ தூக்கி போட்டு உடைச்சா உடஞ்சிருமா இல்லையா? அது உனக்கு உன் பேச்சை கேட்குமா? உனக்குள்ள அறிவு அதுக்கு இருக்குதா? சிந்தனை இருக்குதா? நேற்று வரைக்கும் அது இருந்துச்சா? இப்படி சிந்திக்கிறவன் எத்தனை பேர்? சத்தம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி, மாட்டு கண்ணில் ரத்தம் தண்ணி வடியுது, இப்படிலாம் மாட்டு கடவுளாக்குறாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு நோயோ ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், அதையெல்லாம் கடவுளாக்குறியடா, அதுக்கு இது கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியான்னு சொல்லி கேட்கறதுக்காக வேண்டி அல்ல அங்கங்கே சில அதிசயங்களை நிகழ்த்துவான். இதெல்லாம் எதுக்கு? நீ மூளைக்கு ஒழுங்காக வேலை கொடுக்குறவன் எத்தனை பேர்? மூளைக்கு வேலை கொடுக்காம என்ன செய்கிற இப்ளீஸோட பின்னாடி போகிறவன் எத்தனை பேர்? இதுக்கு தான் எல்லாம் படைச்சிருக்கான்னு நமக்கு நல்லா விளங்குறது. அது போக இது புரிந்து கொள்வதற்காக கேட்டால் இந்த பதில். அதே நேரத்தில் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரியான அந்த கேள்வியாக இருந்தால் அது மார்க்கத்தில் பாவம். அல்ல என்ன சொல்கிறான்? லா யுசல் அம்மா எஃபால் ஓஹம் யுசோலும். நான் செய்கிற பற்றி எவனும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் என்ன வேணாலும் செய்வேன், எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாண்டு போ. அப்போ நீங்கள் தான் விசாரிக்கப்படுவீர்களே தவிர நான் செய்கிறத பற்றி ஆம்பளை பொம்பளையை படைச்சான்னு அப்படி கேட்கக்கூடாது. விளங்கி கொள்வதற்கு கேட்கலாம். ஆம்பளை பொம்பளை ரெண்டையும் எல்லாம் படைச்சான், எனக்கு புரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இப்ராஹிம் நபி கேட்டாங்கல்ல, இப்ராஹிம் என்ன கேட்டார்? யா அல்லா நீ வந்து கைஃப துகையில் மௌத்தா, செத்தவங்களை எப்படி உயிராக்குவான்னு கேட்டார். இந்த கேள்விக்கு எல்லாம் என்ன பண்ணுறான்னா ரெண்டு இடத்த அல்லாஹ் வச்சு கேட்குறான். அவளும் தூணும் நம்பிக்கை இல்லைன்னு கேட்குறான். அவர் என்ன பண்ணுறாரு? நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது, லாக்கின்ல எத்துமைன்னா கல்வி, கொஞ்சம் கல்வி கொஞ்சம் அப்படியே எப்படி படைப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அறிந்து கொள்ள ஆசைப்பட்டு நிம்மதி அடைகிறது கேட்குறேன், நம்பிக்கையெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி நம்பிக்கை இருந்து கொண்டு அதை புரிந்து கொள்வதற்கு கேட்குறதா இருந்தால் இறைவன் இதுக்கு தான் படைச்சான்னு விளங்கிக்கிறங்க. என்ன படைக்காமல் தான் எல்லாம் நல்ல மனுஷனாக இருப்பானே, தேவையில்லாத வேலை செஞ்சு விட்டான் நல்லா, அந்த மாதிரியா கேள்வி இருந்துச்சுன்னு வைங்க டேஞ்சரு. அது இருந்தால் தௌபா செஞ்சுக்கிறங்க.